वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति श्री गुरुभ्यो नमः ओं नमो वेंकटेशाय திருவேங்கடமுடையான் திருவருளால் ஸ்ரீமத் பகவத்கீதா மூலபாராயணமானது எஸ்விபிசி சேனல் என்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் வழியாக திருவேங்கடமுடையான் சந்நிதியில் நடந்து வருகிறது. அப்படி என்றால் என்ன என்று விசாரணை செய்தோம் என்றால், பகவானுடைய பாட்டு, கீதை என்றால் பாட்டு, பகவான் அப்படின்னா என்ன அப்படின்னு விசாரம் பண்ணோன்னா வத்து பிரத்யம்னு பேர் இதுக்கு. தனவான், பகவான், பகஹா அப்படிங்கிற பதத்திலேருந்து பகவான்கிற படமானது ஏற்படுறது. வத்து பிரத்யம் இந்த பாக்யத்தை அதுலேருந்து தான் பாக்யம் அப்படிங்கிறது ஏற்படுறது. பகஹாலேருந்து பாக்யம். பகஹா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசதஸ்ரீயா ஞான வைராக்கியோச்ச ஷன்னாம் பக இதீரணாஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அனைத்தும் ஆனவன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக சாமான்யமாக நம்ம சொல்கிறதா இருந்தால் அனைத்தும் ஆனவன், அனைத்திலும் இருப்பவன், முழுவதுமான புகழை உடையவன், முழுவதுமான ஞானத்தை உடையவன், முழுவதுமான இந்த ஜகத்தை ஆளும் தன்மையை உடையவன். அதற்கு மேலே இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரம். இதுக்கெல்லாம் தலைப்பு வச்ச மாதிரி ஞான வைராக்கியோஷ்சா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். வைராக்கியம் இதெல்லாம் இருந்தும் அதில் முற்றிலும் பற்றற்றவனாக இருக்கான் யாரோ அவன்தான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அந்த பகவானால் உபதேசம் பண்ணப்பட்டது இந்த பகவத்கீதா தெய்வப்பாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். சாமான்யமாக நம்ம பகவான் சொல்கிறோம், நம்ம சாமான்யமாக சொல்கிறதா இருந்தால் பாக்யம் அப்படின்னு ஒரு பர்சன் சொல்கிறோமோன்னோ சாமான்யமாக லௌகிகமாக சொல்லின்னு இருக்கோம். இந்த பாக்யம் அப்படின்னு என்ன அப்படின்னா பகவானுடைய அருள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதை பற்றி பாக்ய சூக்தம்னே ஒரு சூக்தம் நித்தியம் கார்த்தால படிக்க வேண்டியதாக இருக்குது. பிராதரக்ஞம் பிராதரிந்திரகும் ஹவாமஹே பிராதர் மித்ரா வருணா பிராதரஸ்வினா பிராதர்பகம் பூஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராதசோபமுதருத்ரகும் ஹுவேமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதாக மந்திரங்கள் பிரதிதினம் காலங்கார்த்தால இந்த மந்திரத்தை நம்ம பாக்ய சூக்தத்தை சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. இது பாக்யம் பகவான், பகவானால் உபதேசிக்கப்பட்டது பகவத்கீதா. இந்த பகவத்கீதை நம்ம படித்து தான் ஆகணுமா? இந்த கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கு பகவானே பின்னாடி சொல்கிறான். நம்ம எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கும் போது பகவத் பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் நம்ம சங்கல்பத்திலே சொன்னோம். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், இந்த பிரீத்தியை உத்தேசித்து நம்ம எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் அது பகவத் பிரீத்தியா அப்படின்னு விசாரம் பண்ண வேண்டியிருக்க, இந்த பகவத்கீதை பாராயணமும் பகவத் பிரீத்தியா அப்படின்னு கேட்கணும். இந்த பகவத்கீதையா அவசியம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏதாவது சிரவணம் பண்ணணுமா, திருப்பி சொல்லணுமா, அதனால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதில் பகவானே கொடுக்குறான் பகவத்கீதையில். அத்யேஷ்யதே ச யயிமம் தர்மியம் சம்வாத மாவயோஹோ ஞானயஜ்ஞேன தேனாஹம் இஷ்டஸ்யாம் இதி மே மதிஹி அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்கிறார்? எவன் ஒருவன் கருத்தோடு கூடியதாக இருந்து கொண்டு, அதில் என்ன அர்த்தம் சொல்கிறார், பகவான் என்ன பேசுகிறான் அப்படின்னு, இந்த கருத்தோட கூடியதாக இருந்து கொண்டு இந்த பகவத்கீதையை நம்ம சம்வாதம் நம்ம பண்ணோமோனோ, அர்ஜுனனும் நானும் நீயும் சம்வாதம் பண்ணோம். இந்த சம்வாதத்தை எவன் படிக்கிறானோ ஞான யஜ்ஞேன தேனாம் இஷ்டஹா, இந்த ஞான யஜ்ஞம், அதாவது இதை பற்றி விசாரம் பண்ணால் 4வது அத்தியாயத்துக்கு போகிறது ஃபுல்லாகவே. திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதய சம்சிதவ்ரதாஹ. இந்த யஜ்ஞம் 4 விதமாக பல விதமாக பிரிக்கிறார். தான யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், அதான் யோக யஜ்ஞம், அதுக்கு மேலே ஞான ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞம் அப்படின்னு பிரிக்கிறார். இந்த ஞான யஜ்ஞம் அங்கே தான் வருது. கற்பது, கற்பிப்பது, நம்ம படிக்கணும், படிக்க வைக்கணும். அதுவும் என்னடான்னா ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஹா,
இந்த ஞான யஜ்யத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷமானது ஏற்படுறது. நான் பூஜை பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன். இதி மே மதிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். இது பண்ணுறது தான் எனக்கு உச்சிதம், இதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு பகவானே இந்த இடத்துல பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். பகவானே சொல்கிறான் அப்படின்றார். இதுக்கு என்னடா காரணம்னு இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்போது, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. இப்போ வேதங்கள்லாம் இருக்குது. வேதங்கள்லாம் மகர்ஷிகள்லாம் அவள் தபோபலத்தினால இந்த அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடிய அலைவரிசையை திவ்ய ஸ்ரோத்திரம் துவாரா கேட்டு வாயால் சொல்லி ஸ்ருதின்னு பேர் அதே பரம்பரையாக வந்திருக்கு. இந்த வேதங்கள் அப்படி வந்திருக்கு. இந்த கீதைக்கு என்னடா பெருமை அப்படின்னா, பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா, ஸ்வயமே பகவானே சொல்கிறான். பாக்கி இருக்கிற வேதங்கள்லாம் மகர்ஷிகள் சொன்னாலும் இது பகவான் வாக்குலேயே வந்ததுனால இதுக்கு மகத்துவம் ஜாஸ்திப்பா அப்படின்னு காட்டி கொடுக்குறது சாஸ்திரம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி. பாக்கி இருக்கிற சாஸ்திரங்களை வச்சுன்னு என்னடா பண்ண போற, இது உனக்கு ஒண்டி போதும். மனுஷனுடைய ஜீவனத்துக்கு இதை தொட்டுண்டாலே, இதை படித்தாலே, இதை மனனம் பண்ணாலே, இதை கேட்டாலே பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது நம்மளுடைய சாஸ்திரம். இந்த பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு முதலில் நாம் அனைவரும் சங்கல்பம் சொல்வோம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबलवृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्पर विद्वेष परस्पर निंदा परस्पर हिंसादीनां निवृत्त्यर्थम् परस्पर सौमनस्य सिद्ध्यर्थम् समस्त पापक्षयार्थम् श्रीमन्नारायण प्रीत्यर्थम् श्री परमेश्वर प्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखंड पारायणं करिष्यामहे। श्री गीता प्रार्थना। श्रीवत्सांगं महोरस्कं वनमाला विराजितं
शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम இப்பொழுது நாம் டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் வெகு விமர்சையாக விஸ்தாரமாக அதனுடைய ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் செய்ய இருக்கிறார். அதை கேட்டு மகிழ்வோம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்வதர்மஜான வைராக்ய சாத்திய பக்தியேக கோச்சரः நாராயணः பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதः. ஓம் நமோ வெங்கடேஷாய. அன்பர்களே, நேற்றைய தினம் நாம் இந்த பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை பூரணமாக ஒவ்வொரு ஸ்லோகத்தின் அர்த்த விசேஷமாக அறிந்திருக்கிறோம். இன்றைய தினம் முதற்கொண்டு கீதையினுடைய மகிமை, குறிப்பாக பகவத்கீதையினுடைய நிலைக்களன், அந்த பகவத்கீதையினுடைய பெருமை, இந்த பகவத்கீதையின் பெருமைதனை மற்ற புராணங்கள் எப்படி சொல்லுகின்றன என்பதான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதையும் தொடர்ந்து நாம் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த முதல் அத்தியாயத்தை முழுவதுமாக பாராயணம் செய்ய போகிறோம். ஆம், வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக தினந்தோறும் பகவத்கீதையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் மற்றொரு ஆனந்தம் என்ன என்றால், நாம் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரே சமயத்தில் தொலைக்காட்சி வாயிலாகவே இந்த பகவத்கீதை முதல் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக கீதா மகிமைதனை சிறிது பார்க்கலாம். அதாவது முதல் அத்தியாயத்தை முடித்து விட்டோம் என்றால் அந்த முதல் அத்தியாயத்தின் முழு அர்த்தங்களையும் நாம் அறிந்து விட்டோம் என்பது பொருள் அல்ல. கீதையினுடைய மகிமையை சொல்லும் பொழுது, கிருஷ்ணோ ஜானாதி வை சம்யக் கிஞ்சித் குந்தி சுதः பலம் வியாசோ வா வியாசபுத்ரோ வா யாஜ்ஞவல்க்யோऽथ மைதிலः அங்கே ஸ்ரவணதः ஸ்ருத்வா லேஷம் சங்கீர்த்தயந்தி ச என்று இதனுடைய மகிமைதனை அருளி செய்கிறார் சூதர். பகவத்கீதை என்று சொல்லுகிறோமே, எனக்கு பகவத்கீதை தெரியும் பகவத்கீதை தெரியும் என்பதாக ஒரு இருமாப்பு கொள்ள முடியுமா? பகவத்கீதையை முழுவதும் அறிந்தவன் யார்? யஸ்மின் பிரசார சுமுகே கவயோபி தேதே சாஸ்திரான் யசாசுரிக தன் மகிமாஸ்ரயானி. அன்பர்களே, மறுபடியும் அடியன் விண்ணப்பித்துக் கொண்டதைப் போல இரண்டாவது அத்தியாயத்தை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த முதல் அத்தியாயத்தின் பெருமைகளையும் பகவத்கீதையின் பெருமைகளையும் மற்ற இதிகாச புராணங்களில் இந்த பகவத்கீதையின் மகிமை சொல்லப்பட்டிருக்கிற வைபவத்தையும் நாம் பார்த்துவிட்டு, அதன் பின்னர் ஒரு நாள் நாம் அனைவரும் ஒன்றாக திரண்டு பகவத்கீதை முதல் அத்தியாயம் பாராயணம் செய்து பின்னர் இரண்டாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். ஏனென்றால் முதல் அத்தியாயத்தின் கதைக்களன் என்பதை காட்டிலும் இரண்டாவது அத்தியாயத்தின் அர்த்த காம்பீரியம் அதிகமானது. ஆகினால் கீதையின் பெருமைதனை நன்கு உணர்ந்தால் நாம் மேற்கொண்டு இதில் பயணம் செல்லலாம். கிருஷ்ணோ ஜானாதி வை சம்யக், இதை யார் அறிந்திருக்கிறார்? யஸ்மின் பிரசாத சுமுகே, எந்த கிருஷ்ணன் சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வஸ்மாத் பரன் என்று அவன் புகழப்படுகிறானோ, புகழுனல் ஒருவன் என்று ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்களே,
அப்பேற்பட்டதான் அந்த பரமாத்மா சர்வேஸ்வரன் அவனுடைய முகாரவிந்தத்திலிருந்து பெருகியது. யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினுஸ்ருதா. அந்த கிருஷ்ணனுடைய முகபத்மத்திலிருந்து வெளிவந்தது. அந்த கிருஷ்ணனுடைய முகாரவிந்தத்திலிருந்து பெருகியது. கிருஷ்ணோ ஜானாதி வை சம்யக்கு கிஞ்சித் குந்தி சுதப்பலம். அது ஓரளவுக்கு அர்ஜுனனுக்கு புரிந்தது. அதனால்தான் அர்ஜுனன் என்ன சொன்னான், ஸ்திதோஸ்மி கட்ட சந்தேகா. ஓகே சுவாமி, ஓரளவுக்கு ஐ எம் கன்வின்ஸ்டு, நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறத நான் மேற்கொண்டு செயல்படுத்துகிறேன் என்று அவன் பேச ஆரம்பித்தான். ஆனால் இதை உண்மையிலேயே நன்கு அறிந்தவர்கள் யார்? மகாஜானிகள். வியாசோவா வியாசபுத்ரோவா யாஜ்ஞவல்க்யா அத மைதிலா. உண்மையிலேயே இந்த விஷயத்தை தெரிந்தவர்கள் யார் தெரியுமா? வியாசர் அறிவார். இல்லையென்றால் வியாசரால் தானே மகாபாரதம் இயற்றப்பட்டது. மகாபாரதம் என்னும் இந்த உயர்ந்த இதிகாசம் யாராலே செய்யப்பட்டது? கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத் என்று விஷ்ணு புராணத்தில் மைத்ரேயர் கேட்ட கேள்விக்கு பதிலாக பராசர மகரிஷி பதில் சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளை என்னும் அபிமானத்தினாலே நான் கிருஷ்ணத்வைபாயனரை குறித்து பெருமையாக பேசவில்லை. இது ஒரு சின்ன கதைக்களன். சில டீவியேஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதனால் அடியேன் இந்த டீவியேஷன்ஸை கொடுக்குறேன். மைத்ரேயர் என்றவர் சிஷ்யர், பராசரர் என்பவர் ஆச்சாரியர். இது ஒரு பெரிய ட்ரெடிஷனல் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி ட்ரீனா எப்படி இருக்கணும்? வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திரம் பராசராத்மஜம் சுக தாத்தம். என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு கம்பேரிசன் பாருங்க. இப்படி நம்முடைய தலைமுறையினருக்கு இது போன்ற நம்முடைய பெரியோர்களை நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு இன்று கிடைத்திருக்கிறதா? அன்பர்களே, மிகுந்த வருத்தத்துடன் சொல்லக்கூடிய வார்த்தை இது. என்ன மாதிரி ஒரு பரம்பரை தெரியுமா? வியாசம், இந்த வியாசரை முன்னிட்டு கொண்டு இந்த பரம்பரை பேசப்படுகிறது. வசிஷ்ட நப்தாரம். இந்த வியாசர் யாரு? நப்தா. சம்ஸ்கிருதத்தில் நப்தா, நாப்தலின் பால்ஸ் யோசிக்கிறீங்களா? அதில் நப்தான்றதான வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நப்தா அப்படின்னா அர்த்தம் கொள்ளுப்பேரன் அர்த்தம். வசிஷ்டருடைய கொள்ளுப்பேரன். அடுத்தது சக்தேகே பௌத்திரன். பௌத்திரன் அர்த்தம் பேரன் அப்படின்னு அர்த்தம். பௌத்திரன்னா பேரன் அர்த்தம். சக்தி என்னும் மகரிஷியினுடைய பேரன். அதாவது வசிஷ்டருக்கு சக்தி என்னும் ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த சக்தியினுடையதான தந்தையார் வியாசர், பேரன் வியாசர். சக்தி வசிஷ்டருடைய பிள்ளையான சக்தியின் பிள்ளை பேரன் வியாசர். சக்தேகே பௌத்திரம். அடுத்தது பராசர ஆத்மஜம். அந்த சக்திக்கு பிறந்த பிள்ளைக்கு பராசரர் என்பதாக பெயர். அத்தகைய பராசரருடைய திருக்குமாரர். ஆத்மஜாஹா என்றால் அர்த்தம் திருக்குமாரர். பராசர ஆத்மஜாஹா. சரி, இது முன்னாடி இல்லையா? ஆழ்வார் சாதிப்பார், கேசவன் தமர் எமர் கீழ்மேல் 7 பிறப்பும் என்று சாதிப்பார். ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு அவனுடைய முன்னோர்கள் 7 தலைமுறை, அவனுடைய பின்னோர்கள் 7 தலைமுறை என்பது அந்த ஒரு ஸ்ரீவைஷ்ணவனினாலே அந்த குலம் பரிசுத்தமாகிறது. ஒரு குலம் பரிசுத்தமாகிறது. அந்த குலத்திற்கு ஏற்றதான ஒரு ஒழுக்கத்துடன் நாம் இருக்கும் பொழுது அந்த குலமானது நம்மால் பெருமை பெறுகிறது. அதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். குலாச்சார விவேச்சனம் என்பதை பகவத்கீதை வலியுறுத்துகிறது. நாம் கீழே பல இடங்களில் பார்த்தோம். ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்டேய ஜாயத்தே வர்ணசங்கரஹா என்பதாக. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த பெண்கள் தவறான பாதையில் ஈடுபட்டார்களே ஆனால் தர்மம் அழிந்துவிடும் என்று சொன்னான் அல்லவா அர்ஜுனன். எவ்வளோ பெரிய பயம் அது! உண்மையிலேயே நாம் உணர வேண்டிய விஷயம் அது. அதனால் சக்தேகே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் சொல்லி எடுத்து இப்போ கீழேந்து பார்க்கணும். சுக தாத்தம், அவருடைய திருக்குமாரர் சுகபிரம்மம். சுகபிரம்மத்திற்கு திருத்தகப்பனார் வியாசர். அதனால் இது ஒரு பெரிய பரம்பரை. சகோவாச்ச வியாச பாராசரியா என்று வேதம் வியாசரின் பெருமை இதனை பேசுகிறது. பராசரருடைய திருக்குமாரரான வியாசர் இத்தகையவர் என்று வியாசருடைய பெருமையை வேதமானது கொண்டாடுகிறது. இப்பொழுது பராசரர் என்னும் மகரிஷியினிடத்தில் அவருடைய சிஷ்யர் மைத்ரேயர் என்பவர் சில பல சந்தேகங்களை கேட்கிறார். எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணனிடத்தில் சந்தேகங்களை கேட்டானோ அதுபோல பராசர மகரிஷியினிடத்தில் அவருடைய சிஷ்யன் மைத்ரேயன் சில பல சந்தேகங்களை கேட்கிறார். அந்த சந்தேகத்திற்கு பதிலுரைக்கிறார் பராசர். அப்பொழுது வியாசர் என்று வியாசருடைய பெருமை இதனை பேசுகிறார். உடனே மைத்ரேயருக்கு வரக்கூடிய சந்தேகம், நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம், சார் என்னதான் பிள்ளை அவ்வளோ வசத்தியாக இருந்தால் கூட ஒரு தகப்பனார் போகச்சே வரச்சேலாம் எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைன்னு என் பிள்ளையினுடைய பெருமையை பேசின்றிருக்காரு. ஓகே,
வியாசர்ன்றவர் ஒரு பெரிய மகாத்மா, வியாசர்ன்றவர் ஒரு பெரிய காரியங்களை பண்ணினவர். கிருஷ்ணத்வைபாயனர் என்பவர். வியாசருக்கு கிருஷ்ணத்வைபாயனர்னு பேர். வியாசர் என்பது பதவியின் பெயர், ஒரு போஸ்ட் அவருக்கு தான் வியாசர்னு பேர். அது ஓகே சுவாமி, ஆனால் அதுக்கோசரம் ஒரேடியாக பிள்ளை பெருமையை பேசிகிட்டே இருப்பாளான்னு ஒரு கேள்வி வந்துடு. அதுக்கு பதில் சொன்னார், கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவேத். மைத்ரேயா, அந்த கிருஷ்ணத்வைபாயனாகிற வியாசனை நீ என்ன நினைத்திருக்கிறாய்? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே தான் விஷயம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. வியாசர் என்னும் விஷ்ணு, விஷ்ணு என்னும் வியாசர். வியாசர் இஸ் ஈக்குவல் டு விஷ்ணு, விஷ்ணு இஸ் ஈக்குவல் டு வியாசம். வித்தி நாராயணம் பிரபும். ரொம்ப அழகான ஸ்லோகம். வித்தி நாராயணம் பிரபும், அவனை சாட்சாத் நாராயணனாக அறிந்து கொள். கோஹ்யன்யா புவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவேத். அதர்வைஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் டு கம்போஸ் மகாபாரதா. மகாவிஷ்ணு சாட்சாத் நாராயணனுடைய அம்சம் இருந்தால் அல்லது இந்த மகாபாரதத்தை இயற்ற முடியாது. கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவேத். அதர்வைஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு கம்போஸ் மகாபாரதம். அவ்வளவு பெருமை மகாபாரதத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதம் வா பఠனீயம் மகாராஜ்யம் வா பாலனீயம். ஐயா மகாபாரதம் படிக்கிறியா இல்லை மகாராஜ்யத்தை ஆளுகிறாயானா? ஐயோ பரவாயில்ல, மகாராஜ்யமே பரவாயில்ல, எத்தனை டார்ச்சர் எதிர்கட்சிகள் கொடுத்தால் கூட நான் பரிபாலனம் பண்ணுறேன். ஆனால் மகாபாரதம் படித்து அறிந்து கொள்வது என்பது அவ்வளவு சுலபமானது இல்லை. நாம் இப்பொழுது பார்ப்பது மகாபாரதத்தில் கதாபாகத்தை மட்டும்தான். ஆனால் மகாபாரதத்தில் உள்ளதான நுட்பங்கள் தர்மபாகம்னு பார்த்தோம்னா விதுருநீதி, சனத் சுஜாதீயம், பகவத்கீதை, ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம், எவ்வளவு ஆத்தியாத்மிகமான விஷயங்கள் மகாபாரதத்தில் கொட்டி கிடக்கின்றன. இவை அனைத்தும் ஆத்தியாத்மிக விஷயங்கள். அப்பேற்பட்டதான ஆத்தியாத்மிக விஷயங்களை நாம் மகாபாரதத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும். எனவே அதை அறிந்தவர் யார்? வியாசோ வேத்தி சுகோ வேத்தி. வியாசர் அறிந்திருக்கிறார். வியாசர் அறிந்ததினால் அன்றோ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கிருஷ்ணார்ஜுன சம்வாதே என்று கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஏகாந்தமாக பேசிக்கொண்டிருந்ததை தான் அழகாக ரிஜிஸ்டர் பண்ணார். வியாசர் இப்படி கம்போஸ் பண்ணனா பகவத்கீதை முதல் அத்தியாயம், 2ஆம் அத்தியாயம், 3ஆம் அத்தியாயம் நம்ம எப்படி பார்க்க முடியும்? எப்படி நமக்கு அதனுடைய சாரம் தெரியும்? தெரியாது இல்லையா? கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரதம். தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங். என்னுடைய பிள்ளைன்றதான அபிமானத்தில் பேசலை. என்னுடைய பிள்ளைன்றதான அபிமானத்தில் அவனை பற்றி பிரசம்சையாக பேசணுன்றதுக்கோசரம் நான் பேசலை. உண்மையிலேயே அவனை தவிர்த்து வேறு யாராலையும் இந்த காரியத்தை பண்ண முடியாது என்று நாராயணனுடைய அம்சம் வியாசர் என்று சொல்கிறார். ஆகினால் வியாசோவா. இப்போ இந்த பகவத்கீதையினுடைய தத்துவார்த்தங்களை, தாத்பரியார்த்தங்களை உண்மையில் அறிந்தவர் யார்? வியாசோவா. வியாசர் அறிந்திருக்கிறார். வியாச புத்ரோவா, அவருடைய பிள்ளைக்கு தெரியும். அடுத்தது யாக்ஞவல்யர் என்னும் மகரிஷி. எப்பேற்பட்ட மகரிஷி! பிருஹத் ஆரண்யகம் என்னும் ஒரு உபனிஷத். சாந்தோக்கியம், பிருகதாரண்யகம், முண்டகம், ஈஷ, கேன, கட, பிரஷ்ன, முண்டக, மாண்டூக்கிய என்று உபனிஷதங்கள் கொட்டி கிடக்கின்றன. அனந்தாவை வேதாக என்று வேதத்திற்கு ஆனந்தியம் எப்படி சொல்லப்படுகிறதோ, வேதமானது முடிவற்றது, என்லெஸ் என்ற வேதத்தை நாம் எப்படி கொண்டாடுகிறோமோ அந்த மாதிரி வேதத்திற்கு உபனிஷத பாகங்கள் உண்டு. சாந்தோக்கிய உபனிஷத் என்ற ஒரு உபனிஷத், அது சாமவேதத்தின் ஒரு பகுதி. அதே போன்று பிருகதாரண்யகம் முதலான உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துக்களில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் மிக மிக அபூர்வமானவைகள். பிரம்ம லட்சணத்தை நமக்கு நன்கு தெளிவுறுத்தக்கூடியவைகள். அந்த பிருஹத் ஆரண்யகம் என்றும் உபனிஷத்தில் மிக பெரியதான பகுதி யாக்ஞவல்யர் என்னும் மகரிஷியின் பெருமையை பேசுகிறது. அவருடையதான பிரம்ம லட்சண நிரூபணத்தை காண்பிக்கிறது. இது மேல விஷயங்கள் இருக்கட்டும். அப்பேற்பட்டதான யாக்ஞவல்யர் ஜனகருடைய சபையில் பிரம்ம விசாரத்தை செய்தார். அந்த காலத்தில் அரசர்கள்லாம் என்ன பண்ணுவா? அடிக்கடி சபையை உண்டாக்கி மக்கள் அனைவரையும், பண்டிதர்களை எல்லாம் அழைத்து, மக்களை அழைத்து பிரம்ம தத்துவத்தை நிரூபணம் செய்வதை குறித்த உயர்ந்ததான வாக்கியார்த்தங்களை ஏற்படுத்துவார்கள். அப்படி அதில் கலந்து கொள்ளக்கூடிய பண்டிதர்கள் எல்லோரும் மகிழும்படியாக நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பண்டிதர்களுக்கு உயர்ந்த சன்மானங்களை அளிப்பார்கள் அரசர்கள். அதுபோன்று பிரம்மனுடையதான ஜனகருடையதான சபையில் அடிக்கடி இந்த பிரம்ம லட்சண விசாரங்கள் நடைபெறும். அதில் யாக்ஞவல்யர் நிறைய தடவை பிரைஸ் வின்னர்
யாக்ஞவல்கர் என்ன பண்ணிருக்கார், நிறைய தடவை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கார். அதனால் யாக்ஞவல்கருக்கு தெரியும். அதனால் அத மைத்திலஹா, மைத்திலஹான யார், மிதிலாரேஷத்து அரசன் ஜனகன். கர்மனேவை சம்சித்தியும் ஆஸ்திதாக ஜனகாதயா. இந்த கர்மயோகத்தின் பெருமையை உணர்ந்தவர் யார், கர்மட்டர், கர்மயோக நிஷ்டர், எப்பொழுதும் கர்மயோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஜனகர் இதை அறிவார். பகவத்கீதையில் ஜனகரின் பெருமை பேசப்பட்டிருக்கிறது. ஒரு அரசனுடைய பெருமை பகவத்கீதையில் காண்பிக்கப்படுகிறது என்றால் அது ஜனகருடைய பெருமை. இப்பேற்பட்ட மகான்கள் அறிவார்கள். அன்யே ஸ்ரவணதா ஸ்ருத்வா லேசம் சங்கீர்த்தையஞ்சர. மற்றவர்கள் என்ன பண்றா, அங்க இங்க அப்படி இப்படி அங்கங்க காதல விழுந்துரு, அங்கங்க தொட்டது தொடாது, இப்படி வச்சுட்டு பகவத்கீதை பகவத்கீதா சேஸ் ஆக்சுவலி இன் பகவத்கீதா அப்படின்ற மாதிரி நாமெல்லாம் பேசுகிறோமே, அதெல்லாம் நாம் என்ன அங்கங்கே விட்ட குறை தொட்ட குறைன்னு அங்கங்கே இருக்கிறத பிடிச்சுட்டு இருக்கோமே தவிர்த்து கிருஷ்ணன், வியாசர், சுகபிரம்மம், யாக்ஞவல்யர், மிதிலாரேஷத்து ராஜாவான ஜனகர் இவர்களை போன்று கீதையின் மகிமையை முழுவதுமாக அறிதல் என்பது கடினம். இது புராணத்தில் சொல்லக்கூடியதான ஸ்லோகம். ஆனால் நம்முடைய ஆச்சாரியர்கள் பகவத்கீதைக்கு அத்தியாச்சரியமான வியாக்கியானத்தை செய்திருக்கிறார்கள். அவர்கள் முழுவதும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள். சங்கர பகவத் பாதராக இருக்கட்டும், சுவாமி ராமானுஜராக இருக்கட்டும், மத்வபாஷ்யமாக இருக்கட்டும், எல்லோரும் அந்த கிருஷ்ணனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவர்கள். அப்பேற்பட்டதான மகான்கள் நமக்கு இந்த வியாக்கியானத்தை அருளி செய்து நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். அப்படி கூட நமக்கு இருமாப்பு ஏற்படக்கூடாது. அதுக்காக சொல்ல முதல் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. எஸ், அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் ஃபர்ஸ்ட் அத்தியாய ஆஃப் பகவத்கீதா இன் சாப்டர் 1, கிருஷ்ணா சேஸ் டு அர்ஜுனா அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. நம்ம அது பெரிய விஷயம். அதை நாம் மறுபடி எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதை அனுசந்திக்கிறோம்னு அர்த்தம், ரிப்பிட்டேஷன் அர்த்தம். இப்போ திரைப்படத்தில் நமக்கு பிடித்த ஒரு நகைச்சுவை காட்சி வந்ததுன்னா எத்தனை தடவை அந்த நகைச்சுவை காட்சி பார்க்குறோம். நமக்கு பிடித்த ஒரு பாடல் வந்ததுன்னா அந்த பாடலை எத்தனை தடவை நம்ம போட்டு கேட்குறோம், காலர் டியூனாக வச்சுக்கிறோம், ரிங் டோனாக வைக்கிறோம். இல்லை, அந்த மாதிரி பகவத்கீதையை நாம் முழுக்க அபியசித்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆச்சாரியர்களிடத்தில் நாம் மறுபடி கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன ஆகும் அப்படி கேட்டால் அது ரெனிவேட் ஆகும். அது திருப்பி பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கும். சுவாமி ராமானுஜர் தான் பகவத்கீதை அருளி செய்ததற்கு என்ன காரணம் என்றால், ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூல், அதை அடிப்படையாக கொண்டுதான் சுவாமி ராமானுஜர் ஆரம்பித்தார் என்பதை இந்த உபன்யாச தொகுப்பின் முதலிலேயே அடியன் விண்ணப்பித்துக் கொண்டேன். அதை நன்னா கவனித்திருந்தவர்களுக்கு புரியும். இப்போ அந்த ஸ்லோகத்தின் வழியாக நாம் பகவத்கீதையினுடைய பெருமையை அறியப் போகிறோம். பின்னர் கீதா மகாத்மியத்தை பார்க்க போகிறோம். அந்த கீதார்த்த சங்கிரகம் ஒரு 30-32 ஸ்லோகங்களுக்குள்ளாக ஆளவந்தார் சின்ன ஸ்லோகம், பகவத்கீதை சைஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்லோகம், அனுஷ்டுப்புன்னு பேர் அந்த ஸ்லோகத்துக்கு. அது மூலமாக கீதையின் பெருமையை முதலில் அருளி செய்கிறார். அடுத்தது கீதையின் ஷட்கத்ரய விபாகத்தை அருளி செய்கிறார். முதல் 6 அத்தியாயங்களில் சொல்லப்படும் விஷயம் என்ன, அடுத்த 6 அத்தியாயங்களில் சொல்லப்படும் விஷயம் என்ன, கடைசி 6 அத்தியாயங்களில் சொல்லப்படும் விஷயம் என்ன என்பதாக காண்பிக்கிறார். அதன் பின்னர் மறுபடியும் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு ஒவ்வொரு ஸ்லோகத்தின் மூலமாக அந்த அத்தியாயத்தில் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுகிறார். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷார யோகம். இந்த அர்ஜுன விஷார யோகத்தில் இத்தனை விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அடுத்தது 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம், அதில் இந்த விஷயங்கள் காண்பிக்கப்படுகின்றன. 3வது அத்தியாயம் கர்மயோகம், அதில் இந்த விஷயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன என்று ஆளவந்தார் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு ஒவ்வொரு ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு விவரணம் செய்கிறார். ஆனால் முதல்ல இதுதான் கண்டென்ட். பகவத்கீதைனா என்ன? ஒன் வேர்ட் ஆன்சர். பகவத்கீதை என்றால் என்ன? ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தேக கோச்சரஹ நாராயணः பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதः. இந்த ஸ்லோகத்தை எப்படி ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தேக கோச்சரஹ நாராயணः பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதः என்று இதை பார்க்கலாம். நம்ம இதை அழகாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஸ்வதர்ம ஞான வைராக்ய, ஸ்வதர்மம்னா தனக்குரிய தர்மானுஷ்டானம், அவரவர்கள் தங்களுக்கு உரியதான தர்மானுஷ்டானத்தின் வழி நடக்கணும். தர்மானுஷ்டானம்னு அர்த்தம் அவரவர்களுக்கு உரியதான அந்த வர்ணங்கள் ஆசிரமங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதற்கு உரிய வழி நம்ம அவரவர் என்பதாக நாம் நடக்கணும். நம்ம ஒருத்தரது இன்னொருத்தரது மாற்றக்கூடாது.
ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடிக்கக்கூடாது. இப்போ பிரம்மச்சாரின்னு ஒருத்தர் இருக்கான், உபநயனம் பூணல் போட்டவன் ஒருத்தர் இருக்கான் வச்சுக்கோங்க. அந்த பிரம்மச்சாரி என்பவனுக்கு உரிய தர்மம்ன்றது உண்டு. அந்த பிரம்மச்சாரியினுடைய தர்மம் என்பது வேற, இல்லறத்தில் இருப்பவனுடைய தர்மம் என்பது வேற. இல்லறத்தில் இருப்பவனுடைய தர்மத்தை பிரம்மச்சாரியானவன் செய்யக்கூடாது, அல்லது பிரம்மச்சாரியினுடைய தர்மத்தை இல்லறத்தில் இருப்பவன் செய்யக்கூடாது. எல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு. அதே போல பிராமணன் என்றால் அவனுக்கு ஒரு தர்மம் உண்டு, க்ஷத்ரியன் என்றால் அவனுக்கு ஒரு தர்மம் உண்டு. இதுதான் பெரிய கேள்வி இந்த பகவத்கீதையில். இன்றைய காலகட்டங்களில் இதை குறித்து நாம் பேசுவதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இது ரொம்ப தவறாக பெரும் கலகத்தை விளைவிக்கக்கூடியதான பேச்சாக தற்பொழுது கற்பிக்கப்பட்டு விட்டது. உண்மையில் அப்படி கிடையாது. பகவத்கீதையை உண்மையாக உணர்பவர்கள் எவரும் இது குறித்ததான விஷயங்களை தவறான ஒரு நோக்கத்தில் பார்க்கவே மாட்டார்கள். இது பகவத்கீதையின் பெருமைக்கு ஒரு சான்று. இல்லைனா பகவத்கீதையை நோண்டணும்னு யோசிக்கிறவாளுக்கு இது தப்பாக தான் படும். அது தப்பான ஒரு ஆங்கிளில் தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஸ்வதர்ம ஞான, தன்னுடைய தர்மானுஷ்டானம் என்ன, வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரப்புமான் என்று சொல்லப்படுகிறது. ஸ்வதர்ம ஞான வைராக்கிய, தனக்குரிய தர்மானுஷ்டானம், தனக்குரிய அறிவு, அதற்குரியதான வைராக்கியம். அதான் கற்க கஷடர கற்றவை கற்பவை கற்றபின் அப்படின்றவர்கள் திருவள்ளுவர். தனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அதை எந்த இடத்துல எப்படி நாம் யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அப்போ அறிவுக்குரியதான வைராக்கியம், இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். சாத்திய பக்தி ஏக கோச்சரா. இப்போ முதல்ல என்ன பண்ணோம், வர்ணாசிரம தர்மத்தின்படி ஒழுகுதல், அதற்குரிய அறிவை பெற்று அந்த அறிவினாலே மலர்ச்சி அடைதல், அதனாலே உண்டாகக்கூடிய வைராக்கியம், இது மூணும் இருந்தால் தான் நமக்கு கிருஷ்ணனுடையதான கிருபை கிடைக்கும். இதற்குத்தான் பக்தி யோகம் என்பதாக பெயர். இதனால் ஏற்படக்கூடியது என்னது, பக்தி யோகம். இப்போ நாம் செய்வது பக்தி யோகம் இல்லை, பக்தி பண்ணுறோம், பக்தி யோகம் பண்ணலை. வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு கிருஷ்ணனிடத்தில் பக்தி, நம்மெல்லாம் யாருக்கு கிருஷ்ணனிடத்தில் பக்தி இல்லாமல் இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ணனிடத்தில் பக்தி இருக்கிறதால தான் இப்படி உட்கார்ந்து பகவத்கீதையை ஸ்ரத்தையோடு நாம் கேட்டுருக்கோம் இல்லையா? சரியா? அப்போ சாத்திய பக்தி ஏக கோச்சரா, இவற்றினாலே சாதிக்கப்படத்தக்க அந்த சாதிக்கக்கூடியதான பக்திக்கு, பக்தி யோகத்திற்கு ஒரே இலக்காக இருக்கக்கூடிய பரம்பிரம்ம நாராயணா, பரபிரம்மம் என்னும் பரமாத்மா நாராயணா கீதா சாஸ்திரே சமீரிதா, ஈரிதா சமீரிதா, நன்கு அவன், அந்த யார், பரமாத்மா சர்வேஸ்வரன் சிவநாராயணன், அவன் கீதை என்னும் இந்த சாஸ்திரத்தில் நன்கு உபதேசிக்கப்படுகிறான். சம்யக் ஈரிதா. இப்போ என்ன பண்ண போகிறோம், பரமாத்மா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தே அப்படின்னு பரமாத்மா தன்னை பற்றி சொல்ல போகிறான், தன்னுடைய பெருமையை சொல்ல போகிறான். தன்னை வணங்கியவர்களுக்கு, எப்பேற்பட்டவர்கள், ஹே கிருஷ்ணா, ஹே அர்ஜுனா, நீ சபதம் பண்ணு, கௌந்தேய பிரதிஜானீகி நமே பக்த பிரணஷ்யதி, என்னிடத்துல பக்தி செய்பவனுக்கு ஒரு நாளும் எந்த விதமான கிளேசங்களும் ஏற்படாது. இந்த உலகம் நான் சொல்வதை ஏற்காது என்று நினைக்கிறேன், அதனால் அர்ஜுனா நீ சொல் என்று அர்ஜுனனுக்கு அவன் அனுமதி அளிக்கிறான் பரமாத்மா. இப்படி ஸ்வதர்ம ஞான வைராக்கிய, எங்க எல்லாரும் ஒரு தடவை திருப்பி மனசில் வாங்கிட்டு சொல்லுங்க. ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா, சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயணः பரம் பிரம்ம, நாராயணः பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதः, கீதாசாஸ்திரே சமீரிதः, கீதை என்னும் சாஸ்திரத்தில் அவன் நன்கு பேசப்படுகிறான் என்று சொல்றார். இந்த விஷயத்தை தான் சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகம் என்னும் தமிழ் பாசுரத்தினாலே காண்பிக்கிறார். கருமமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஓர் இலக்கு என்று அருமறையின் உச்சிதனில் ஆதரித்து ஓதும் அரும்பிரமம் திருமகளால் பிரியாத திருமால் என்று தான் உரைத்தான். தருமம் உகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே. இன்னது தர்மம், இன்னது அதர்மம். தான் செய்யக்கூடியது தர்மமா அதர்மமா, தான் செய்யக்கூடியதான காரியம் சரியான காரியமாகத்தான் இருக்கிறதா, மற்றவர்கள் இதனை புகழ்வார்களா அல்லது இகழ்வார்களா என்று தெரியாமல் கலங்கினான் அர்ஜுனன். அப்பேற்பட்டதான அந்த அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த பரமாத்மா என்ன பண்ணுறான்னா,
கர்மயோக ஞான யோகாதிகள் அவனுக்கு கைகூடியது என்றால் ஒருவனை உபதேசம் பண்ண ஆரம்பித்தான். கருமமும் ஞானமும் கொண்டு எழும் காதல் என்பதாக சொன்னார். கர்மயோகம், அந்த கர்மயோகத்தினுடைய அடுத்த ஸ்டெப்பு ஞான யோகம். நன்னா புரிந்து கொள்ளுங்கள். இது 2வது அத்தியாயத்தில் நன்கு விவரிக்கப்படுக போகிறது. மறுபடியும் 3வது அத்தியாயத்தில் இது குறித்ததான தெளிவு வரும். 4வது அத்தியாயத்தில் இன்னும் அதை குறித்ததான விஸ்தாரங்கள் பரமாத்மா அருளி செய்வான். 5, 6 அத்தியாயங்கள் கர்மயோகத்திற்கும் ஞான யோகத்திற்கும் உரிதான வித்தியாசங்கள் என்ன, அதில் ஞான யோகத்தினுடையதான பெருமை எத்தகையது, கர்மயோகத்தினுடைய பெருமை எத்தகையது என்பதை பரமாத்மா அருளி செய்வான். பின்னர் மீண்டும் 13வது அத்தியாயம் தொடங்கி பரமாத்மா அருளி செய்யக்கூடிய விஷயங்களை நாம் நன்கு மனசில் நிலைத்து நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அடியன் திருப்பி திருப்பி பிரார்த்தித்துக் கொள்வது, இந்த கீதை என்பது கேட்கப்படும் பொழுது மிகவும் சாவதானமாக இருந்து கேட்க வேண்டும். அவகிதவனாக சொல்லு என்பார்கள். அதுபோன்று மிகவும் ஸ்ரத்தையுடன் சாவதானத்துடன் நாம் இருந்து கேட்டால்தான் நமக்கு அதனை நன்கு நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இப்படி அருமறையின் உச்சிதனில் ஆதரித்து ஓதும் அரும்பிரமமான எம்பெருமான் தான் அதை உரைத்தான் என்று சொன்னார். இப்ப முதல் 6 ஷட்கங்களில் சொல்லப்படும் விஷயங்கள் என்ன? ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரக ரக்ஷையில் முதல் 6 அத்தியாயங்களில் சொல்லப்படும் விஷயம் என்ன என்று அருளி செய்கிறார். அதனை நாம் நாளைய உபன்யாசத்தில் பார்க்கலாம். அன்பர்களே, இப்பொழுது முதல் அத்தியாயத்தை முடித்திருக்கிறோம். தற்பொழுது அத்தியாயங்களின் பெருமைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பின்னர் கீதா மாஹாத்யத்தை அனுபவிக்கப் போகிறோம். அதன் பின்னர் மிக விசேஷமாக நாம் அனைவரும் ஒன்று திரண்டு பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய போகிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அடுத்ததாக நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சியானது நடக்கப் போகிறது. அதை கேட்போம். कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे कृष्ण 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 मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे अच्युतानन्द गोविन्द माधव अच्युतानन्द गोविन्द माधव अच्युतानन्द गोविन्द माधव अच्युतानन्द गोविन्द माधव सच्चिदानन्द नारायण हरे 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 कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे गुरुनादन् तुणचेक सन्ततं गुरुनादन् तुणचेक सन्ततं गुरुनादन् तुणचेक सन्ततं गुरुनादन् तुणचेक सन्ततं திருநாமங்கள் நாவின் மேலெப்பொழும் திருநாமங்கள் நாவின் மேலெப்பொழும் திருநாமங்கள் நாவின் மேலெப்பொழும் திருநாமங்கள் நாவின் மேலெப்பொழும் பிரியாதே இருக்கே நம்மோடே பிரியாதே இருக்கே நம்மோடே
कृष्ण कृष्ण मुकुन्दा जनार्दना कृष्ण गोविन्द नारायण हरे कृष्ण मुकुन्दा जनार्दना कृष्ण गोविन्द नारायण हरे कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दना कृष्ण गोविन्द नारायण हरे कृष्ण कृष्ण मुकुन्दा जनार्दना कृष्ण गोविन्द नारायण हरे अच्युतानन्द गोविन्द माधवा अच्युतानन्द गोविन्द माधवा अच्युतानन्द गोविन्द माधवा अच्युतानन्द गोविन्द माधवा सच्चिदानन्द नारायण हरे सच्चिदानन्द नारायण हरे सच्चिदानन्द नारायण हरे सच्चिदानन्द नारायण हरे हे कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दना कृष्ण गोविन्द नारायण हरे कृष्ण कृष्ण मुकुन्दा जनार्दना कृष्ण गोविन्द नारायण हरे गुरुनाथन् तुणचेक सन्ततम् गुरुनाथन् तुणचेक सन्ततम् गुरुनाथन् तुणचेक सन्ततम् गुरुनाथन् तुणचेक सन्ततम् திருநாமங்கள் நாவில் மெலப்பொழும் திருநாமங்கள் நாவின் மேல் எப்பொழுதும் பிரியா தேயிருக்கே நம்மூடே பிரியாதே இருக்கே நம்மூரே நரஜன்மம் சபல மகிழுவார் நரஜன்மம் சபல மகிழுவார் நரஜன்மம் சபல மகிழுவார் நரஜன்மம் சபல மகிழுவார் ஆ கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே कृष्ण कृष्ण मुकुन्दा जनार्दना कृष्ण गोविन्द नारायण हरे கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே 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 கன்ஹயா 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 கிருஷ்ண கன்ஹயா கிருஷ்ண கன்ஹயா கிருஷ்ண கன்ஹயா कृष्ण कन्हैया कृष्ण कन्हैया कृष्ण कन्हैया கிருஷ்ண கன்ஹயா கிருஷ்ண கன்ஹயா கிருஷ்ண கன்ஹயா कृष्ण कन्हैया कृष्ण कन्हैया கிருஷ்ண கன்ஹயா கிருஷ்ண கன்ஹயா கிருஷ்ண கன்ஹயா कृष्ण कन्हैया कृष्ण कन्हैया कृष्ण कन्हैया கிருஷ்ண கன்ஹயா கிருஷ்ண கன்ஹயா கிருஷ்ண கன்ஹயா कृष्ण कन्हैया कृष्ण कन्हैया कृष्ण कन्हैया கிருஷ்ண கன்ஹயா கிருஷ்ண கன்ஹயா கிருஷ்ண கன்ஹயா कृष्ण कन्हैया कृष्ण कन्हैया कृष्ण कन्हैया ஓ கோவிந்த கிருஷ்ண கன்ஹயா கோபால கிருஷ்ண கன்ஹயா गोविन्द कृष्ण कन्हैया गोपाल कृष्ण कन्हैया கோவிந்த கோவிந்த கிருஷ்ண கன்ஹயா கோபால கோபால கிருஷ்ண கன்ஹயா गोविन्द गोविन्द कृष्ण कन्हैया गोपाल गोपाल कृष्ण कन्हैया கோவிந்த கிருஷ்ண கன்ஹயா கோபால கோபால கிருஷ்ண கன்ஹயா गोविन्द कृष्ण कन्हैया गोपाल गोपाल कृष्ण कन्हैया கோவிந்த கிருஷ்ண கன்ஹயா 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 गोविन्द कृष्ण कन्हैया 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 கோவிந்த கிருஷ்ண கன்ஹயா गोविन्द कृष्ण कन्हैया 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 கோவிந்த கிருஷ்ண கன்ஹயா கோபால கிருஷ்ண கன்ஹயா गोविन्द कृष्ण
कृष्ण कन्हैया गोपाल कृष्ण कन्हैया गोपाल कृष्ण कन्हैया गोविंद कृष्ण कन्हैया गोपाल कृष्ण कन्हैया गोविंद कृष्ण कन्हैया गोपाल कृष्ण कन्हैया गोविंद कृष्ण कन्हैया 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 राधा कांत राधा वल्लभ वल्लभ राधा कांत राधा वल्लभ वल्लभ राधा कांत बोलो राधा कांत बोलो 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 राधा कांत राधा वल्लभ वल्लभ राधा कांत राधा वल्लभ वल्लभ राधा कांत राधा वल्लभ वल्लभ राधा कांत राधा वल्लभ राधा कांत राधा वल्लभ राधा रमण राधा रमण ओ राधा रमण ओ राधा रमण हरि गोविंदा गोविंद गोविंद राधा रमण हरि गोविंद 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 राधा रमण हरि गोविंद राधा रमण हरि गोविंद बोलो राधा रमण हरि गोविंद 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 बोलो राधा रमण हरि गोविंद राधा रमण हरि गोविंद गोविंद कृष्ण कन्हैया गोपाल कृष्ण कन्हैया गोविंद कृष्ण कन्हैया गोपाल कृष्ण कन्हैया गोविंद गोविंद कृष्ण कन्हैया गोपाल 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 गोपाल कृष्ण कन्हैया 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 आचार्य क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.